ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ ஏகோ மந்த்ரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. அர்ஜுன விஷாத யோகம்ன்ற அந்த முதல் அத்தியாயத்தில் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நேத்திக்கு 15வது ஸ்லோகம் ஆரம்பித்தோம், ஆனால் இன்னும் முழுசாக பார்ப்போம். பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷः தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மாவ்ருகோதரः. ஹ்ருஷிகேஷன் என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் அப்படின்ற சங்க ஊதுரர், தேவதத்தம் அப்படின்ற சங்கத்தை தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் ஊதுரா. பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம், பௌண்ட்ரம் அப்படின்ற அந்த மகாசங்கத்தை பீமகர்மா அப்படின்ற விருகோதரன் என்னும் பீமன் ஊதுறார் அப்படின்ட்டு. இப்போது இதில் ஒரு சில வார்த்தைகளுக்கு நம்ம ஆழமான அர்த்தம் பார்க்கலாம். இப்போ பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷக. பாஞ்சஜன்யம்ன்றது கிருஷ்ணருடைய சங்கம். அவர் ஒரு தடவை பஞ்சஜனன் அப்படின்ற அந்த ஒரு அசுரனை அழித்த போது, அப்போது அவனுடைய ஷெல், அவன் மேலே அந்த உடம்புக்கு மேலே இப்போது கடலுக்குள்ளே இருந்த ஒரு அசுரனவன். இப்போ அந்த கடலில் நிறைய இந்த ஸ்னெயிலெல்லாம் பார்ப்போம் இல்லையா, நத்தையெல்லாம், அதெல்லாம் ஷெல் இருக்கும்ல, அதுபோல் இந்த பஞ்சஜனன் அப்படின்ற அந்த அசுரன் மேலே இருக்கக்கூடிய இந்த ஷெல் மாதிரி இருந்த அந்த சங்கத்தை தான் அவர் அதுக்கப்புறம் அவனை அழித்த பிறகு அவருக்கு கிடச்சதுனால பாஞ்சஜன்யம்னு அந்த சங்க பேர். இப்போ ஹ்ருஷிகேஷன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஹ்ருஷிகேஷனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹ்ருஷிகம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அதுக்கு என்ன அர்த்தம்னா இந்திரியங்கள். நம்மளுடைய இந்திரியங்கள்னால் என்ன? நம்மளுடைய 5 புலன்கள், கண், மூக்கு, காது, வாய், அப்புறம் தோல். இந்த 5 உணர்ச்சிகளையும் இது மூலமாக தானே நம்ம பெர்சீவ் பண்ணுறோம், நம்ம உலகத்துலேருந்து நம்ம கிரகிச்சுக்கிறோம். அதனால் இந்திரியங்கள், புலன்கள்னு. இந்திரியங்களை ஈஷக, தன்னோட இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்ட்டு. அதனால மட்டும் இல்லையா, அதோடு நிறுத்தலை, தன்னுடைய பக்தர்கள் யாரெல்லாம் கிருஷ்ணரை வேண்டுறாங்களோ அவங்களுக்கும் தங்களோட இந்திரியங்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுப்பவர் அப்படின்றது தான் ஹ்ருஷிக ஈஷக ஹ்ருஷிகேஷக அப்படின்ட்டு அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம். அடுத்து தேவதத்தம். தேவதத்தம்னா தேவர்களால் கொடுக்கப்பட்ட சங்குன்றதுனால தேவதத்தம் அப்படின்ட்டு அர்ஜுனனுடைய சங்குக்கு பேர். தனஞ்சயன் அப்படின்னு எதனால் அப்படின்னா ரொம்ப ஸ்கில்டு வாரியர் அவர். இப்போ ஏன்னா வில்வித்தை, இப்போது வில்வித்தை அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது யார்? அர்ஜுனன் தான், அதில் சந்தேகமே இல்லை இல்லையா. அதனால தான் தனஞ்சயன் அப்படின்னு ஜெயிக்கக்கூடியவர் எப்போவுமே. பௌண்ட்ரம் அப்படின்ற அந்த சங்கத்தை பீமகர்மா. பீமகர்மானா பயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவர். ஏன்னா ஜராசந்தன் போல இருக்கக்கூடியவனெல்லாம் ஜெயிச்சவர் பீமன். அப்புறம் இதுக்கப்புறம் போர்லேயே நம்ம பார்க்க போகிறோம், அஸ்வத்தாமாவை எப்படி கொலை பண்ண போகிறார் பீமன். அதே மாதிரி துரியோதனனை எப்படி அழிக்க போகிறான்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான செயல்களை செய்யக்கூடியவன் அப்படின்னு பேர் பீமகர்மானா. விருகோதர அப்படின்றது பீமனுடைய இன்னொரு பேர். அதனால் இப்போ இவங்கெல்லாம் அவங்களுடைய சங்கங்களை எடுத்து ஊதுறாங்கன்னு பார்த்துட்டோம். இதை தொடர்ந்து வேறு யாரெல்லாம் ஊதுறாங்க? 16வது ஸ்லோகம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஸ் சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. அனந்த விஜயம் அப்படின்றத சங்கு ராஜா குந்தி புத்திரன் யுதிஷ்டிரன், அதாவது குந்தியுடைய புத்திரனான யுதிஷ்டிரன் ராஜா, அவர் தான் இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜா இல்லையா. அதனால் அவர் ஊதினார். அப்புறம் நகுலஸ் சஹதேவஸ்ச, நகுலனும் சஹதேவனும் அவங்களுடைய சங்கங்களான சுகோஷ மணி புஷ்பகம் அப்படின்ற அந்த 2 சங்கங்களை எடுத்து அவங்க ஊதினாங்க அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து மற்ற வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.